ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு கொடுக்குறப்ப முட்டையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழம்பும் நல்ல ஒரு முட்டை ஃப்ளேவரோடு அந்த குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மலாக கொடுக்குற முட்டை குழம்பை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு பாருங்கள், தக்காளி, உருளைக்கிழங்கு அதில் கொஞ்சோண்டு போடுவோன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வடகம், வெங்காயம், புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சதுலேயே நம்ம தக்காளியை போட்டு பிசைஞ்சிக்கலாம். அதில் பிசைஞ்சிட்டு செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா இதில் பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் நான் தேங்காயெலாம் எதுவுமே அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஊற்றுங்க, ஆனால் இல்லாமலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கருவடகம் தாளிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இது எண்ணெயில் வதங்கின உடனே வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம அதில் போட்டு ஒரு எண்ணெயில் வதக்கிடலாம். அதையும் வதக்கிட்டு செய்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறப்ப இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்து பச்சை வாசம் போகட்டும். இப்போ நல்லா பாருங்கள், கொதி வந்து பச்சை வாசனம் போயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம பூண்டு தோல் உரிச்சோ உரிக்காமலோ எடுத்து தட்டிக்கலாம். இந்த நல்லா கொதி வர்றப்போ இந்த பூண்டு தட்டினதை போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசம் வரும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. வேணுங்கிற அளவுக்கு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம் முட்டை வேகிறதுக்கு. இப்போ நல்லா முட்டை வெந்து மேலே வந்து நிற்கிது பாருங்கள். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது குழம்பு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். முட்டையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.